புரோகிதரே, எங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லதுமா, எல்லாமே தயாரா இருக்கு. ஆமா, பூஜை ஆரம்பிச்சலாமோ? பூஜை ஆரம்பிக்க வேண்டியது எங்க குடும்பம் இல்ல புரோகிதரே, இவளுடைய குடும்பம். செய்ய வேண்டியது நீங்க தான்மா. நான் என்னடி செய்யணும்? இந்த பூஜை உங்க வீட்டுக்கு தானே? ஆமாமா, ஆனா உங்களுடைய மாப்பிள்ளை டெல்லிக்கு போயிருக்காரு. என் அத்தையும் மாமாவும் தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த பூஜையை வச்சிருக்கேன். உங்க வீட்டாளுங்க யாரும் வராம ஏன் பூஜையை வச்ச சஞ்சனா? அதான் நீங்க இருக்கீங்களா நீ? இவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேறடா. ஆமா, இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணுமா? நான் அவளுடைய அம்மா. அவரே என்னுடைய அண்ணன், இவங்க என் பெரியம்மா, அவரு என் பெரியப்பா. அவரே என் பெரிய அண்ணன், இவங்க என் பெரிய அண்ணி. அப்புறம் வேற என்ன வேணுமா? எல்லாம் உங்க குடும்பம் தானே. உங்க முன்னிலையில இந்த பொண்ணுக்கு நான் சாந்தி பூஜையை செய்யறேன். ஜானு, கொஞ்சம் ஒதுங்கியே இரு. இந்த பூஜையை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் செய்யணும். நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. மனிஷா, அப்ப நீயும் கொஞ்சம் தள்ளி இரு. விவேக், மனிஷாவும் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவ இல்லலமா. அதான் அவளையும் தள்ளி போ சொன்னேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மனிஷா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாதேம்மா. ஆனா அதுவே ஜானுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி அன்னைக்கு கூட பிறந்த தங்கச்சி. அதனால அவங்களும் நம்ம குடும்பம் தானேம்மா. அப்படின்னா இந்த பொண்ணு உங்க குடும்பத்தை சேர்ந்தவா இல்லையா? இவ இருக்கால, எங்க மித்ராவோட வருங்கால மனைவி புரோகிதரே. இவா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணமும் பண்ணிக்கல, எந்த சொந்தமும் கிடையாது. ஆண்டி, எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜானுவை அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களால இவங்க என்னையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி புரோகிதரே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எங்க குடும்பம் தான். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? முதல்ல இந்த பையனை வச்சு கணபதி பூஜையை செஞ்சாகணும். சஞ்சனா வீட்டுக்கு வந்தது, வீட்டுல உள்ளவங்களுக்கு துணி கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? நாளைக்கு கோவில்ல பூஜை இருக்குன்னு சொன்னால, அந்த பூஜைக்கு பின்னாடி வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணி, அது சாந்தி பூஜை இவளுக்கு தானே. இவன் எதுக்காக கணபதி பூஜை செய்யணும்? அது வந்து இவன் தானே எனக்கு கூட பிறந்த அண்ணன், அதான் பூஜை பண்ணணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓ மகாகணாதிபதயே நமஹ. தம்பி, நெத்தியில பொட்டு வச்சுக்கோ. என்ன இது, சாந்தி பூஜைன்னு சொல்லிட்டு விவேக உட்கார வச்சு கணபதி பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு. பெரியம்மா, பெரியப்பா, நீங்களும் இதுல உட்காருங்க. நாங்க எதுக்கு சஞ்சனா? அப்பா அம்மாக்கு அப்புறம் இவனுக்கு நாம தானே அரவிந்தா. பூஜை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? வா உட்காரு, வா. வந்து உட்காரு. நீங்க இப்படி வந்து உட்காருங்க. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. கணானாம் ஸ்வா கணபதிஹம் அவாமஹே கவிம் கவேனா பவமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்வன்னோதிபிச்சேத சாதனம். நீங்க பெரியமா பெரியப்பா
எனக்கு துணையா இருந்தா போதும். அப்புறம் எல்லாம் அந்த கடவுளே பார்த்துப்பாரு. ஓம் ஏகதந்தாய வித்மஹே சஞ்சனா, வக்ரதுண்டாய தீமஹி கொஞ்சம் இந்த பக்கம் வா. தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ. நீதான் சாந்தி பூஜையை செஞ்சுக்கணும். ஆனா விவேக் உட்கார வச்சு எதுக்கு கணபதி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி செஞ்சா நல்லதுன்னு புரோகிதர் தான் சொன்னாரு. அது வந்து எனக்கு இன்னும் குழந்தைங்க பிறக்கல. இந்த பூஜை அதுக்காகவும் தான். உண்மையை சொல்லு சஞ்சனா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட மாப்பிள்ளைய உட்கார வச்சு இப்படிதான் கணபதி பூஜை செய்வாங்க. அதான் எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இப்பவே அன்னைக்கு டவுட் வந்துருச்சு. இதுல ஜானவ வேற பக்கத்துல உட்கார வைக்கணும். அண்ணி அதுக்கு என்ன சொல்ல போறாங்களோ? இப்பவே அன்னைக்கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது. என்னாச்சு சஞ்சனா, இவ்வளவு நேரம் யோசிக்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அது வந்து அண்ணி என்னன்னா, கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரும். எனக்கு என்ன தெரிய வரும்? ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்துல இருந்து விவேக்கும் சஞ்சனாவும் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா, யாராவது கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தானா இங்க வந்து உட்கார சொல்லுங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியே தாராளமா நான் உட்காருங்க. வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்க இவாளுக்கு என்ன வேணும்? நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த வீட்டோடைய மருமக. நான் அதை கேட்கலமா. இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன முறை வேணும்? அதாவது இந்த சஞ்சனாவுக்கு நீங்க என்ன முறை வேணும்னு கேக்குறேன். இப்போதைக்கு இவங்க என்னுடைய சொந்தம் இல்ல புரோகிதரி. அப்படின்னா இந்த பொண்ணு இதுல உட்கார கூடாதுமா. நீ வேண்டாமா. வேற யாராவது இருக்காங்களா? ஜானு இருக்கான்ல. ஜானுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல சாமி. பிரமாதம் போங்க. அம்மாடி, நீ வந்து உட்காருமா. உட்காரு ஜானு, வா.